கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கற்பனையை கை கொள்ளுகிறவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு 2 கற்பனைகளை கொடுத்தார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாயாக. ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்றால் முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கணும். அவரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க கூடாது. அவர் ஆராதனைக்குரியவர், அவரே வணக்கத்துக்குரியவர். பிரியமானவர்களே, அப்படி செய்ய வேண்டும். இன்னொரு கற்பனை, உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே அன்பை பிறனிடத்திலே காண்பி என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அன்பை காண்பித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கற்பனையை எந்த மனிதன் கை கொள்ளுகிறார்களோ, கற்பனை கேட்கிறவர்கள் அல்ல, கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒரு தீங்கையும் அறிய மாட்டார்கள். தீங்கான காரியங்கள் அவங்களுக்கு நடக்காது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். இந்த 2ஐயும் நாம் கை கொள்ள வேண்டும். எப்படி? தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு நிகராக எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு காரியத்தையும் வைக்கக்கூடாது. இயேசுவுக்கு மேலாக எதையும் நீங்கள் நேசிக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இந்த உலகம் மனிதனால் உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் மனிதனால் உண்டாக்கப்படுகிறது. அது எல்லாம் பரிசுத்தமா இருக்காது. அதனால அதுல கவனமா இருக்கணும். 2வது, நம்ம எவ்வளவு அன்பு, நம்மகிட்ட எவ்வளவு அன்பு கூறும். நம்ம சரீரத்தை கத்திரத்து குத்துவோமா? நம்ம சரீரத்தை நம்மளே துப்புவோமா? தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல மற்றவரிடத்துல அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 2 கற்பனைகள், பெரிதான கற்பனை ஒன்றுமில்லை. அப்ப இந்த கற்பனையை நீங்கள் கை கொண்டால் தீங்கு அறிய மாட்டீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அப்ப நிச்சயம் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக நடக்கும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். கற்பனையை கை கொள்ள எங்களை கிருபை செய்யுங்கப்பா. 2 கற்பனையும் எங்க இருதயத்துல சிந்தனையில உண்டாகட்டும் சுவாமி. எப்பவும் எங்களுக்கு சந்தேக புத்தி, எப்பவும் அக்கன புத்தி, எப்பவும் நாங்க ஆண்டவரை மற்றவங்களை ஏதோ ஒன்று சொல்லி மனம் கஷ்டப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறோம் சுவாமி. எங்களை மன்னிச்சு ஆண்டவரை இந்த கற்பனையை கை கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.